என் ஃப்ரெண்ட் ஹிமஜா வந்து எனக்கு ஒரு ஆல்பபெட் சேலஞ்ச் கொடுத்திருந்தா. வீல விக்னேஷ்ன்றதுனால வரன்ஃபல் அப்படின்ற ஒரு மகாராஷ்டிரன் ரெசிபி ட்ரை பண்ண சொல்லி. ஓ மை காட், எவ்வளவு செம்ம டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி தர போறேன். ஸோ ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு அது சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நல்ல பஃபலோ கீ சேர்த்துக்கோங்க, வாசனையா இருக்கும். நெய் சூடானதுக்கு அப்புறமா இப்போ நான் தேவையான தாளிப்பு சாமான் எல்லாமே கேப்ஷன்ல கொடுக்குறேன். கடுகு, ஜீரகம், ஓமம் எல்லாம் சேர்த்திருக்கேன். எல்லாமே கேப்ஷன்ல கொடுக்குறேன், படிச்சுக்கோங்க. நல்லா இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா இடிச்ச இஞ்சி, கொஞ்சம் கொப்பரை தேங்காயில வந்து பூண்டையும் சேர்த்து அதையும் நல்லா தட்டி போட்டு எல்லாம் பச்சை வாசனை போனப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி பழம் சேர்த்து அதோட மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காரப்பொடி, அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்க போறோம். இது வதங்குற டைம் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம துவரம் பருப்பை வந்து நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு 3 விசில்ல வேக வச்சு உருவே தெரியாம நல்ல பிஸ்க போட்டு மசிச்சுட்டு அதை நம்ம இந்த தக்காளியோட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் குக்கர் எல்லாம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேணா உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் புளியை ஊற வச்சிருக்கேன், முழுசா சேர்க்கிறேன். வெள்ளத்தை முழுசா சேர்க்குங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா டக்கரை போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்ல வச்சிருங்க, சரிங்களா? 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த புளியில பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்ப சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த காரப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, ஓமம் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நான் இப்ப வீடியோல சொல்ற மாதிரி நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு டைமண்டா கட் பண்ணிக்கோங்க. இப்ப 10 நிமிஷம் சிம்மல்ல வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுத்து. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சப்பாத்தி பீசஸ் இருக்கு இல்லையா, அந்த கோதுமை மாவு பீசஸ், அதை இதுல அப்படியே சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஹை ஃபிளேம்ல ஒரு 8 மினிட்ஸ்க்கு மூடி வைங்க. அவ்வளவுதான். பாஸ்தா மாதிரி அப்படியே குக் ஆகி மேல வந்துருங்க அந்த வரன்ஃபல் ரெசிபி. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி நல்லா லாவிஷா தூவுங்க. மறக்காம இந்த எருமை நெய் சேர்த்துருங்க 1 ஸ்பூன். மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சுவையான வரன்ஃபல் இஸ் ரெடி. இது வந்து ஒரு மகாராஷ்டிரியன் ரெசிபி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஐ ரியலி லவ்ட் இட் அண்ட் தேங்க்யூ ஹிமஜா ஃபார் கிவிங் மீ திஸ் ரெசிபி பண்ண சொல்லி. நான் இன்டர்நெட்ல பார்த்து பண்ணேன். ஸோ ஹிமஜா வந்து ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்ல போறா, அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஹாய் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நான் வந்து உனக்கு ஒரு ஆல்பபெட் டேர் சேலஞ்ச் தர போறேன். ஸோ யோர் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் வி, ரைட்? ஸோ வீல வந்து நான் உனக்கு ஒரு புது டிஷ் தர போறேன். நீ எப்பவுமே சவுத் இந்தியன் தானே பண்ற. ஸோ திஸ் டைம் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ மகாராஷ்டிரன் டிஷ் விச் இஸ் கால்ட் வரன்ஃபல். ஸோ அதுதான் உன்னோட சேலஞ்ச். ஸோ நீ சேலஞ்சா எடுத்து ரெசிபி போட்டு பண்ணி காட்டு. ஓகே, குட் லக்.